Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good evening. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் vlog நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஈவினிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். இது வந்து பாஸ்தா யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். அதாவது ஸ்பெகட்டி. ஸ்பெகட்டி ஒன் டைப் ஆஃப் பாஸ்தா அது. நூடுல்ஸ் மாதிரி வரும் வெந்ததுக்கு அப்புறமா. இந்த பாஸ்தா ரெசிபி பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரெசிபி. ஆனால் யூஸ்வலாக அதில் வந்து நிறைய சீஸு அதுக்கப்புறமா சாஸ் இதெல்லாம் ஊற்றி தான் செய்வாங்க. பட் இன்றைக்கி நான் காட்ட போகிற வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் டச்சோடு இருக்கும். இந்தியன் மசாலாஸ் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் அதுக்கான பேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ண போகிறேன். எந்த ஸ்டோர் பாட் மசாலாவோ இல்லை சாஸோ ஊற்றாமல் அதேமாதிரி சீஸும் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா வீட் பாஸ்தா. பாஸ்தாவில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பாஸ்தாவும் கிடைக்கும். இந்த ஸ்பெகட்டி வந்து வீட் ஸ்பெகட்டியும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இன்றைக்கி வீட்டு தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றனால. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏதாவது கிரேவிங் இருக்குது டயட் இருக்கிறப்போ அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து மீட் சேர்க்க போகிறேன், அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன், எக் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வ்ளாகில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வரப்போகிறாங்க. ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணப்போ அவங்க யார் அப்படின்றத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு செய்கிற இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீட் ஸ்பெகட்டி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்பெகட்டி ரெசிபி பண்ண போகிறேன். இதில் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், எக்கு, சிக்கன் இதெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். அதே இது நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்தியன் ஸ்பைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிட்டு அதில் வந்து இந்த ஸ்பெகட்டியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட் ஸ்பெகட்டிக்கு பதிலாக இல்லை நார்மல் ஸ்பெகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா தான். வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி வரும். இப்போ அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் வரும். அதுக்காண்டி எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ நல்லா அதை வந்து கிளறி விட்டுடலாம். இது வேகட்டும். நீங்கள் வாங்குகிற அந்த ஸ்பெகட்டி பேக்கில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வேக வச்சு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி சிக்கன் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தேவையான போன்லெஸ் சிக்கனில் நம்மளோட இந்தியன் மசாலாஸ்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். மோர் லைக் நம்ம வந்து 65க்கு சேர்க்குற மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து நான் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பாக்கி இருக்கிற பொருள்லாம் சேர்த்து நம்ம ஸ்பெகட்டி பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு உங்களுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தனியாக நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வீடியோ கால் பேசிகிட்ருக்கேன். இவங்கள பற்றி உங்களில் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க பேர் வந்து ஷம்ஷீரா. மாம்டாஸ்டிக் பை ஷம்ஷீரான்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய தமிழ் ஆடியன்ஸும் இருக்கிறனால உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து இவங்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எப்படின்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க ரொம்ப நாளாகவே இவங்களை எனக்கு தெரியும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் நிறையா கான்வர்சேஷன் பண்ணியிருக்கோம். அடிக்கடி கால் பண்ணி பேசிப்போம், வீடியோ கால் பண்ணி பேசிப்போம். இவங்க வந்து ஓமானில் இருக்காங்க, நான் அயர்லாண்டில் இருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் நேரடியாக பார்த்துக்கிட்டது கிடையாது. இந்த மாதிரி வீடியோ காலில் தான் பேசிகிட்ருக்கோம். நல்ல ஃப்ரெண்டு எனக்கு இவங்க. இவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் வந்து இவங்க வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு கொலாப் வீடியோ மாதிரி இது பண்ணியிருக்கேன் நான்.
ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் ஷம்ஷீரா. என்னை பற்றி தெரியாத உங்களுக்கு என்னோட சேனல் பேர் சொல்கிறேன், மாம்டாஸ்டிக் பை ஷம்ஷீரா. என்னோட ஃப்ரெண்ட் சுஜி இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் 360 பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். டேக் கேர், பாய். இப்போ சம்ஷீரா பேசுனதை கேட்டிருப்பீங்க. இங்கிலீஷ் 360 அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிலீஷ் 360 அப்படின்னா என்னென்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்றப்போ இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்கக்கிட்ட வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2 அப்படின்ற 2 கேட்டகரி இருக்குது. 2 கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் லெவல் 1 அப்படின்னா நீங்கள் வந்து சுத்தமாக உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்றவங்க கூட நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பேச தெரியும், ஆனால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச தெரியல, கரெக்டான கிராமர் சென்டென்ஸ் யூஸ் பண்ண தெரியல, இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து லெவல் 1ல் ஜாயின் பண்ணலாம். இந்த லெவல் 1 அண்ட் லெவல் 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக தான் இருக்கும், ஆனால் கோர்ஸ் கண்டென்ட் வந்து டிஃபர் ஆகும். லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுப்பீங்க. பேசிக் இங்கிலீஷ்லேருந்து பேசிக் கிராமர், அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பேசணும், எப்படி நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லெவல் 1ல் கற்றுப்பீங்க. இந்த 2 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் 3 months நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. 3 months கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடித்து கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா, விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லெவல் 2லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லெவல் 2 அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கோர்ஸ் கண்டென்ட் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து அட்வான்ஸ்டு லெவலாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 6 லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஒர்க் ஷீட்டு, ப்ராக்டிஸ் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, 20 டீச்சர் லெட் செல்ஃப் ப்ராக்டிஸிங் செஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி Q&A செக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு Q&A செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 30 minutes செல்ஃப் ப்ராக்டிஸிங் செஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து லெவல் 1 அண்ட் லெவல் 2க்கு சேம் ஸ்ட்ரக்சர், ஆனால் கண்டென்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நான் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 360ல் கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட சேனல் பேர் சுஜிஸ் கிச்சன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் நீங்கள் வந்து அவைல் பண்ணலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கொயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் கோர்ஸ் சுஜிஸ் கிச்சன் யூஸ் பண்ணுங்கள். 50% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஹோப் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் 360 வந்து எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பேஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடமிளகா இருக்கும் இல்லையா, கேப்சிகம், அது வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு இல்லை ரெட் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கொடமிளகா சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சிக்கன் வதக்கணும் இல்லையா, அதே பேனில் நான் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கேப்சிகம் இதெல்லாம் அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது வந்து கொதிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்பெகத்தி வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு. நான் வந்து ஒரு கொலாண்டரில் சேர்த்து வடிச்சிட்டேன். இப்போ இந்த மசாலா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்க போகிறோம். இதுதான் இந்த ஸ்பெகட்டியில் உங்களுக்கு அந்த இந்தியன் டச்சோட ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்.
கொதிச்சிட்டு இருக்க டைமில் நான் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு வேகட்டும், பச்சை வாசம்லாம் போய் உங்களுக்கு நல்லா கெட்டியாக அந்த அளவுக்கு பதம் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்கறிகள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறமா கேப்சிகம், மஷ்ரூம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் எடுத்திருக்கேன். மஷ்ரூமும் நல்லா கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ், கேரட்டை சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பாக்கி இருக்க காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீன்ஸ், கேரட் வேகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் அதை முன்னாலே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து பீன்ஸ், கேரட் நல்லா கொஞ்சம் பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ பாக்கி நம்ம வச்சுருக்க காய்கறிகள், அதாவது மஷ்ரூம், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப குவிக்காக உங்களுக்கு வெந்துடும். அப்படின்றனால நம்ம மொதவே சேர்க்கக்கூடாது, குழஞ்சி போயிடும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுற போகிறோம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். அந்த சேர்த்த காய்கறிகளும் நல்லா உங்களுக்கு வேகணும். நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பேன்லேயே வந்து முட்டை சேர்த்துக்க போகிறோம். அதனால் நல்லா இப்படியே கொஞ்சம் அந்த காய் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 முட்டை பக்கம் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 4 பேர்த்துக்கு சர்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது வந்து குவான்டிட்டி வரும். இப்போ 4 முட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. காய்கறிகளோட நம்ம சேர்த்த முட்டையும் நல்லா கோட்டாகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க ஸ்பெகட்டியை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வீட் ஸ்பெகட்டி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறனால இது ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து வீக்லி ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக வீட்டு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ், எக் இது தான் சேர்த்து பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து இது ஹெல்த்தியர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே வதக்கி தனியாக எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எந்த சாஸும் நான் சேர்க்காம வீட்டிலே அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்பெகட்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் வந்து செய்வீங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். கடைசியாக வந்து நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னா. இது வந்து நார்மல் காரத்தில் தான் இருக்கும் இன்றைக்கி நான் காட்டியிருக்க மெத்தடு. இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். நல்லா அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்தா பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பெகட்டி வந்து வேறு மெத்தடில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்ரேவ் பண்ணி நீங்கள் அடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ், ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.